வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தினசரி இரவு 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பல்வேறு இடங்களில் ஒரு மணித்தியாலம் மின்வெட்டு. பாகிஸ்தானின் இலங்கையர் கொலை செய்யப்பட்டமைக்கான காரணம் வெளியானது. நாட்டில் 25 வயது யுவதிக்கே ஒமிக்ரான் தொற்று அடையாளம். டெல்லியில் மோடியை சந்திக்காமல் வெறுங்கையோடு திரும்பிய பசு. தடுப்பூசி பெற்ற 31% மாணவர்கள் கொரோனா தொற்றால் உயிரிழப்பு. மைத்திரி விமல் கம்பன் பிளவின்றி ஆளும் கட்சி பங்காளி கட்சிகளின் முக்கிய கூட்டம். மன்னாரில் மட்டுப்படுத்தப்பட்ட பண்டிகை கால வியாபார நடவடிக்கை. முல்லைத்தீவு ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட விவகாரம். மன்னிப்பு கோரிய ராணுவ சிப்பாய்கள். அடுத்த வாரம் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ள கூட்டமைப்பு. ஆயுதம் மூலமாக வேணும் இந்திய மீனவர் ஆக்கிரமிப்பை நிறுத்துங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கருத்து. இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கும் இரவு நேரங்களில் மின் துண்டிப்புகளை மேற்கொள்ள மின்சக்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இரவு நேர மின் துண்டிப்பு சில நாட்கள் வரை அமுலில் இருக்கும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இரவு 6 மணி முதல் 9 மணி வரையான நேரத்தில் 1 மணி நேரம் மின் துண்டிப்பு சாத்தியமாகும் என்று அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்த 3 அல்லது 4 நாட்களுக்கு நாட்டின் சில பகுதிகளில் 1 மணி நேரம் மின் துண்டிப்பை நடைபெறும் என்று மின்சார சபையும் தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை மின் நிலையத்தின் மின் விநியோகம் செயற்பாடுகள் சீரடையும் வரை இவ்வாறு 1 மணி நேரம் மின்வெட்டு அமுலில் இருக்கும் என்று அமைச்சு மேலும் அறிவித்துள்ளது. இஸ்லாம் மதத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளில் இலங்கையர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் சியல்கோட் பகுதியில் அடிப்படைவாதிகளினால் சித்திரவதைக்கு உட்படுத்தி கொலை செய்யப்பட்டு எரியூட்டப்பட்ட இலங்கையர் தொடர்பான மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனேகுலை வெகிபிகில்ல பகுதியைச் சேர்ந்த பிரியந்தகுமார தியவடன என்ற குறித்த நபர் 11 ஆண்டுகளுக்கு முன்னர் பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார். 2019 ஆண்டு பாகிஸ்தானின் பிரசன்ட் டெக்ஸ்டைல்ஸ் என்ற ஆடை தொழிற்சாலையில் கைத்தொழில் பொறியியல் முகாமையாளராக பணியில் இணைந்துள்ளதுடன் 2012 ஆண்டு சியல்கோட்டில் உள்ள ராஜ்கோ என்ற தொழிற்சாலையில் பொது முகாமையாளராக பணியில் இணைந்துள்ளார். தமது தொழிற்சாலையில் ஒட்டப்பட்டிருந்த மதசார் பதாகை ஒன்றை அவர் அகற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்லாம் மதத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளினால் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. நாட்டில் முதலாக அடையாளம் காணப்பட்ட ஒமிக்ரான் தொற்றாளர் 25 வயது யுவதி என்று பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஹெரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் இதுபற்றி தெரிவிக்கையில், கடந்த 24ஆம் தேதி நைஜீரியாவில் இருந்து இலங்கை வந்து மாரவில பிரதேசத்தில் வசித்து வரும் இலங்கையை சேர்ந்த யுவதி ஒருவருக்கே ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளது. குறித்த தொற்றாளர் தற்போது அவரின் வசிப்பிட பிரதேசத்தில் உள்ளார் என்றும் குறித்த யுவதி தொற்றாளராக அடையாளம் காணப்பட்ட பின்னர் சிகிச்சை மத்திய நிலையத்தில் சிகிச்சை பெற்றிருந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் அவர் தனியான அறையில் வைக்கப்பட்டுள்ளார். அவ்விடத்தில் இருந்து வைரஸ் வேறு நபர்களுக்கு பரவ வாய்ப்பில்லை என்றும் கூற முடியாது. ஆனால் வாய்ப்புகள் மிக குறைவாகவே காணப்படுகின்றன. எவ்வாறு இருப்பினும் குறித்த பெண்ணின் பயண விவரங்கள் மற்றும் அவரிடம் பழகியவர்கள் தொடர்பில் எமக்கு தெரியாது. அது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறு வெளிநாட்டில் இருந்து வந்த நபர்கள் இந்த வைரஸை கொண்டு வர வாய்ப்புள்ளது. அவ்வாறான நபர்களை மிக விரைவில் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களில் 69% மாணவர்கள் எந்தவொரு கொரோனா தடுப்பூசியையும் பெறாதவர்கள் என்று சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹெரத் தெரிவித்துள்ளார். மேலும் ஏனைய 31% மாணவர்கள் 1 மற்றும் 2 கொரோனா தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டவர்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா மரணங்களில் 77% மாணவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எனவும் தெரிவித்த அவர் 30 வயதுக்கு குறைவானவர்களின் மரணங்களின் சதவீதம் 1.2 பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அத்தோடு கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களில் 81% மாணவர்கள் வேறு பல நோய்களால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் மின் தூக்கியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் இருவர் ஏறக்குறைய 20 நிமிடங்கள் வரை மின் தூக்கியில் சிக்கிக் கொண்டதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் லலித் எல்லாவல ஆகியோரை மின் தூக்கியில் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும் நேற்று மின் துண்டிக்கப்பட்ட போது நாடாளுமன்ற வளாகத்துக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் இதன்போது மின் தூக்கி சேவையும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனிடம் வினவிய போது தாமும் எல்லாவள எம்பியும் சுமார் 20 நிமிடங்கள் மின் தூக்கியில் சிக்கி கடும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததாகவும் பாரிய உயிராபத்தை எதிர்கொண்டதாகவும் தெரிவித்தார். இந்தியாவிடம் பெருந்தொகையான பொருளாதார உதவிகளை பெறும் திட்டத்துடன் புதுடில்லி பறந்த நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ நேற்று மீண்டும் கொழும்பு திரும்பியுள்ளார். அங்கு அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பார் என்று கூறப்பட்ட போதிலும் அந்த சந்திப்பு இடம்பெறவில்லை. அதேபோல் இந்தியாவிடம் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகளை அவரால் பெற முடியாமல் போயிற்று என்றும் சில
வட்டாரங்கள் முதலில் செய்தி வெளியிட்டன. கடைசியாக இந்தியாவின் வெளிவிவகார செயலாளர் இலங்கை வந்திருந்த போது அவருக்கு உறுதியளிக்கப்பட்ட சில விடயங்கள் கொழும்பு இன்னும் நிறைவேற்றாதமை குறித்து பசிலின் இந்த விஜயத்தின் போது புதுடில்லி தரப்பில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. நவம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னர் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை மீள திறத்தல், காரைக்கால் காங்கேசன் படகு சேவையை ஆரம்பித்தல் போன்ற நடவடிக்கைகளும் கொழும்பால் உறுதிப்படுத்தப்பட்டு தவறவிடப்பட்ட விடயங்களாக சுட்டிக்காட்டப்பட்டன. நிதியமைச்சர் பசிலின் புதுடில்லி விஜயம் தொடர்பில் புதுடில்லியில் உள்ள இலங்கை தூதரகம் விடுத்த செய்திக்குறிப்பில் இந்தியா பல உதவி திட்டங்களை இலங்கைக்கு வழங்குவதற்கு உறுதி அளித்திருக்கிறது என்று கூறப்பட்டாலும் நிதியமைச்சர் பசில் எதிர்பார்த்த காத்திரமான உதவிகளை இந்தியாவிடம் இருந்து அவரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள உள்ளனர். இன்று சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. தற்போதைய ஆட்சியாளர்கள் பதவியேற்ற பின்னர் பொதுஜன பெரமுனவை மாத்திரம் பிரதிநிதித்துவப்படுத்தும் எம்பிக்கள் பிரதமருடன் கலந்துரையாடுவது இதுவே முதல் தடவையாகும். இதன்படி இந்த கலந்துரையாடலுக்கு அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான கூட்டணி கட்சிகளுக்கோ அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினருக்கோ அல்லது விமல் வீரவம்ச, வாசுதேவ நாணயக்கார, உதயன் கம்பன்பில உள்ளிட்ட எவருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ரசாயன உர இறக்குமதிக்கு அரசாங்கம் மீள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இறக்குமதிக்கான முதற்கட்ட பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக உர இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு நிறுவனங்களுடன் அதற்கான உடன்படிக்கையை கைச்சாத்திடுவதற்கான ஆவணங்களை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக இந்த சங்கத்தின் செயலாளர் சுஜீப் வலிசுந்தர தெரிவித்துள்ளார். எவ்வாறு இருப்பினும் உர இறக்குமதிக்கான வலிமையான நடவடிக்கைகளின் பிரகாரம் இலங்கைக்கு உரம் கிடைப்பதற்கு 3 மாத காலமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் விவசாயிகளுக்கு ரசாயன உரத்தை விநியோகிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க யாழ்ப்பாணத்தில் சில பகுதிகளுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதன்போது நெடுந்தூர புதிய பஸ் நிலையம் திறக்கப்பட்ட பின்னரும் பாவனைக்கு வராமல் இருப்பது தொடர்பாக அப்பகுதியில் உள்ள வர்த்தகர்களுடன் கலந்துரையாடினார். மன்னார் மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மக்களை கொரோனா தொற்றில் இருந்து பாதுகாக்கும் வகையில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான கடை தொகுதிகளுடன் கடுமையான சுகாதார நடைமுறைகளுடன் பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் நகர முதல்வர் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டெவின்சன் தெரிவித்துள்ளார். அவர் இன்று சனிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இது பற்றி தெரிவித்துள்ளார். இந்த வருடம் நத்தார் புதிய வருட பண்டிகைகளை முன்னிட்டு மன்னாரில் பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகளை கடுமையான சுகாதார நடைமுறைகளுடன் முன்னெடுக்க மன்னார் நகர சபையினால் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மக்களை கொரோனா தொற்றில் இருந்து பாதுகாக்கும் நோக்கோடு குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வருடம் பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் கடை தொகுதிகளை வழங்குவதனூடாக மக்களின் நெரிசலை கட்டுப்படுத்த முடியும் என்று எதிர்பார்த்துள்ளோம். சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து வியாபார நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். குறித்த தீர்மானங்களையும் சுகாதார நடைமுறைகளையும் கடைபிடிக்காத வர்த்தகர்களுக்கு எதிராக உடனடியாக போலீசார் மற்றும் சுகாதாரத்துறையினர் உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வார்கள் என்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டது. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மக்களின் அதிகமான நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்குடன் பண்டிகை கால வியாபார நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் 18ஆம் தேதி தொடக்கம் 31ஆம் தேதி வரை பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மீனவர்கள் வடக்கு கிழக்கில் அவர்களின் ஆக்கிரமிப்பை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எமது கடற்படைக்கு ஆயுதம் வழங்கியேனும் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய ஆக்கிரமிப்பை நிறுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் வடக்கின் கடலை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கில் அவர்களின் ஆக்கிரமிப்பு நிகழ்ந்து கொண்டுள்ளது. நாகதீபம் பக்கம் சென்றால் இவற்றை எம்மால் அவதானிக்க முடியும். இந்த செயற்பாடுகளை நிறுத்தியாக வேண்டும். இதற்கான அனுமதியை எமது கடற்படைக்கு வழங்க வேண்டும். இந்திய மீனவர்கள் எமது மீனவர்களை தாக்குவதும் மீன்பிடி உபகரணங்களை அழிப்பதுமாக நடைபெறும் அசம்பாவிதங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். நம் நாடு சிறிய நாடு என்பதற்காக இந்தியா செய்வதையெல்லாம் எம்மால் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. பெரிய நாடுகளுக்கும் கடமைகள் உள்ளன. சிறிய நாடாகிய எமது நாட்டை பெரிய நாடுகள் அடக்காது. அவர்களின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாது இருக்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எமது கடற்படைக்கு ஆயுதம் வழங்கியேனும் இந்த ஆக்கிரமிப்பை நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தூதுக்குழு ஒன்று அடுத்த வாரம் இந்தியாவிற்கான விஜயம் ஒன்று மேற்கொள்ள உள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக இந்திய உயர்ஸ்தானிகரகம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுடன் கடந்த தினம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய
பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பொன்றை ஏற்படுத்தி தருமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த சில காலமாக கோரிக்கை முன்வைத்தது. இது சம்பந்தமாக ஏற்கனவே பல சுற்று பேச்சுவார்த்தைகளை இந்திய உயர்ஸ்தானி காரியாலயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நடத்தி வந்தன. இதன் அடிப்படையில் எதிர்வரும் ஓரிரு தினங்களில் ரா சம்பந்தன் தலைமையிலான தூதுக்குழு ஒன்று இந்தியாவிற்கு செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குழுவில் ரா சம்பந்தனுடன் செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் அழைப்பின் பேரில் இலங்கை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இந்தியாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அவரது விஜயம் நிறைவடையும் தருவாயில் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் இந்தியா அழைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஊடகவியலாளர் மீதான தாக்குதலில் கைதாக்கிய ராணுவ சிப்பாய் மூவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரியுள்ள நிலையில் முறைப்பாட்டாளரின் சம்மதத்துடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரி முன்னிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரியுள்ள நிலையிலேயே கடந்த 30ஆம் தேதி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மல்லாவி அணிஞ்சியங்குளம் 2ஆம் பகுதியில் உள்ள வீடொன்றில் முன்னால் நின்று மது அருந்திவிட்டு வீட்டின் குடும்பஸ்தரை தாக்கிய குற்றச்சாட்டில் மல்லாவி பகுதியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் மல்லாவி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுப்பிரியர்களின் தாக்குதலில் படுகாயமடைந்த 2 பிள்ளைகளின் தந்தையான சிவலிங்கம் யோகேந்திர ராசா என்பவர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.